ஹே காய்ஸ், வெல்கம் டு சித்திக் ஃப்ரேம்ஸ். இன்றைக்கி பேச்சு இல்லை, ஒன்லி வீச்சு தான். செம்ம பசி, ஒர்க் முடிச்சுட்டு வரவே செம்ம லேட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் பார்த்தா ஒன்லி ப்ரெட்டு மட்டும் தான் இருந்தது. சரி, ஓகே, ஒரு சாண்ட்விச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டோம். என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐலாண்ட் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னா, சரி வா என்ன சாண்ட்விச்சோ பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஸோ வீடியோவிலே இப்போ உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறோம் என்னென்ன போட்டோம் அப்படின்னு. மைனஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் போட்ட மைனஸ் தான், அது வீட்டில் ரெடி பண்ணது. அப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ், ஸோ எல்லாம் சால்ட்டு, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மிக்சிங் பண்ணோம். ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கோன்றதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவிலே நான் அப்படியே உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவே காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது நல்லா அப்படியே சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அதை உங்களுக்கு தேவையான ஒரு காரம், பெப்பர் எல்லாம் போட்டு கொஞ்சம் கைஸ் இப்போ நம்ம எல்லாமே பக்காவாக அடிக்காச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே லேயராக தான் நம்ம அடுக்க போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த புதினா சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்குள்ளே இதை போட்டுட்டு நம்ம ஒரு 3 லேயராக பண்ணோம் இதை. ஸோ அதுதான் ஐலாண்ட் சாண்ட்விச் தான். இது என்ன சாண்ட்விச்னு தெரில, எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சீரியஸாகவே இந்த சீஸை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஒன் ஆஃப் மை செம்ம ஃபேவரட்னே இந்த சீஸை நான் சொல்லுவேன். செம்மையாக இருக்கும் இது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், அள்ளிக்கலாம் நம்ம அந்த சீஸை. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம புதினா சட்னியை மேலே அப்ளை பண்ணிடலாம். இப்போ சேம் நம்ம கீழே என்னென்ன போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ இதுலேயும் நம்ம போட போகிறோம். ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீஸ். நம்ம அடிக்காச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீட் தான் பண்ண போகிறோம். பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. வாங்க ஹீட் பண்ணிட்டு எப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு டவாவில் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு பேன் மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ அதில் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ரொம்பவும் ஹீட் பண்ணிடாதீங்க, ஒரு மீடியமான ஹீட்லேயே பண்ணுங்கள். வா, ரெடி ஆகிடுச்சுங்க, செம்மையாக இருக்குது. ஸோ சாண்ட்விச் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இதை சாப்பிட்றது தான் இப்போ ஒரு பெரிய ஒரு கஷ்டமே. கரெக்டாக, ஏன்னா பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு அது ப்ரெட்டு. ஸோ அதை கரெக்டாக நம்ம அந்த உள்ளே வச்சுக்க ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும். வாங்க. ஈஸி குக்கிங் தான், ஈஸி மேக்கிங் தான். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 1/2 hourலேயே எல்லாமே முடிஞ்சிச்சு. ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. சூப்பராகவும் இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான், ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணாங்க. See you in the next video.